கொடைக்கானலுக்கு நீங்க இந்த மாரி பஸ்ல வந்தாலும் சரிங்க. கொடைக்கானல் டூ பூம்பாறை நெறைய பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. இல்ல உங்களோட ஓன் கார், பைக்ல வரா இருந்தாலும் வரலாம். நீங்க வந்து சேர வேண்டிய இடம் பூம்பாறை தாங்க. ஒன்ஸ் நீங்க பூம்பாறை ரீச் பண்ணதுக்கப்புறம், அங்க பிக்கப் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ நீங்க ஃப்ரெண்ட்ஸா வரதா இருந்தா, நீங்க எந்த ஓப்பன் ட்ரெக்கிங் வேன்லயும் வரலாம். இல்ல ஃபேமிலி அந்த மாரி ஜீப்ல வரதா இருந்தாலும் கவர்டு ஜீப்லயும் வரலாம். அது உங்களோட விஷ் தான். பட் என்னோட சஜஷன் நீங்க ஓப்பன் ட்ரெக்கிங் வேன்ல வந்தீங்கன்னா, நெறைய வியூஸ் பார்த்துட்டே போலாம். பட் நீங்க அது உங்களோட கம்ஃபோர்ட் ஜோனுக்கு ஏத்த மாரி. ஸோ இதுல வந்து சீட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்கு. நம்ம உட்காந்துட்டே வரலாம். ட்ரெக்கிங் வேன்லயுமே நம்மளுக்கு சீட்டிங் ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ இங்கேருந்து நமக்கு இன்னைக்கு வந்து மொத்தம் 20 பேர் வந்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம இவங்களோட சேர்ந்து தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். இந்த வீடியோ இந்த பூம்பாறை பேக்கேஜோட ஒரு கம்ப்ளீட் கைட் வீடியோ ஒரு ஏ டூ இசட் வீடியோவா இருக்க போதுங்க. உங்கள பிக்கப் பண்றது, திருப்பி ட்ராப் பண்றது, என்னென்ன ஆக்டிவிட்டி குடுக்குறாங்க, என்னென்ன ஃபுட்ஸ் குடுக்குறாங்க எல்லாமே உங்களுக்காண்டி காட்டப் போறேன். வணக்கம் நான் உங்க அன்சூர். நீங்கலாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்கலாம் வேற லெவலா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி உள்ள இப்போ போய்க்கிட்டு இருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோட் தாங்க. இந்த மாரி வியூஸ் பார்த்துட்டே போலாம். நான் ஏன் கவர்ட் ஜீப்ல வர வேணாம்னு சொன்னா, நீங்க ஓப்பன் ஜீப்ல வந்தா தான் நெறைய ஏன்னா பூம்பாறை பொறுத்தவரைக்கும் இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வியூஸ் தான். ஸோ நெறைய விதமான வியூஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டா வந்துட்டே இருக்கும். ஃபுல்லா ஆஃப் ரோடா வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஹில்ஸா வரும். திடீர்னு ஒரு காடு மாரி வரும். ஃபாரஸ்ட் மாரி வரும். பைன் ஃபாரஸ்ட் மாரி வரும். ஸோ நெறைய வியூ பார்த்துக்கிட்டே போலாம். நல்ல அட்வென்ச்சராவும் இருக்கும். ஒரு ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸாவும் இருக்குங்க. நம்ம கேரளா சைட்லாம் போனா, இந்த ஆஃப் ரோடுக்கே தனியா வந்து ஒரு சார்ஜஸ் பண்ணுவாங்க. நீங்க வந்து வயநாடு போயிருந்தாலும் சரி, இல்ல கொழுக்குமலை அந்த மாரிலாம் ஆஃப் ரோடுக்கே தனியா ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இந்த பேக்கேஜ்ல வந்து நம்மள பிக்கப் பண்ணி கூட்டு போறதே ஒரு செம்ம ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் தாங்க. இங்க பாருங்க எவ்ளோ டஃப்பா இருக்குன்னு பாருங்க. பட் செம்ம என்ஜாய்மென்ட்டா இருக்கும். நீங்க கேங்கா வரப்போ ஸோ எந்த விதமான பயமும் இருக்காது. நீங்க ஃபன்னா என்ஜாய் பண்ற மாரி தான் இருக்கும். இதுவரைக்கும் இப்படி மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. பட் இது சூப்பரா இருக்கு. இல்லண்ணா, இதுக்காக சொல்லுறேன். நம்ம எப்பயுமே போறதுக்கு அங்கேயே போய் உட்காந்து நான் முன்னாடியே சொன்ன மாரி இந்த பூம்பாறை பேக்கேஜ்க்கு தாராளமா நீங்க பஸ்லயே கூட வரலாங்க. ஒன்ஸ் நீங்க கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் பூம்பாறை பஸ் நெறையா இருக்கும். ஏதாவது ஒரு பூம்பாறை பஸ்ல ஏறி நீங்க பூம்பாறை கைகாட்டி ஸ்டாப்ன்னு சொன்னாலே அவங்களே இறக்கி விட்டுருவாங்க. இதுக்காக நீங்க தனியா டிராவல்ஸ் வச்சு ரென்ட்டுக்கு புடிச்சு வரணும்லாம் கிடையாது. இல்ல நீங்க ஓன் வெஹிக்கிள்ல வரா இருந்தா கூட தாராளமா வரலாம். வந்து இங்க பார்க்கிங் பிளேஸ் இருக்கு. அதாவது நம்ம பூம்பாறை மெயின் ஏரியா இருக்குல்ல, அங்க உங்களுக்கான பார்க்கிங் பிளேஸ் இருக்கும். அங்க வண்டிய பார்க் பண்ணிட்டு நம்ம இவங்க கூட டிராவல் பண்ணி வந்துரலாம். ஓகேங்க நம்ம கேம்பிங் வந்து ஃபைனலி ரீச் ஆயாச்சு. வந்துட்டு நம்மளுக்கு வெல்கம் ட்ரிங்க் குடுத்து வெல்கம் பண்ணுவாங்க. வந்த உடனே வெல்கம் ட்ரிங்க் குடுத்துருவாங்க. ஸோ நீங்க 40, 50 பேர் வந்தாலும், இல்ல 60, 70 பேர் வந்தாலும், அவ்வளோ பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடறதுக்கு பெரிய டைனிங் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு, அந்த ஆஃப் ரோட பத்தி பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டைம் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த கேம்பிங்கோட ஒரு ட்ரோன் ஷாட் பார்த்துட்டு வந்துரலாம். டைம் இப்போ 1 மணி இருக்குங்க. அதான் கொஞ்சம் வெயிலா இருக்கு. பட் இன்னும் கொஞ்ச நேரத்தில கிளைமேட் மாறிடும். இங்க ஆஃப் அன் ஹவர் ஒன்ஸ் கிளைமேட் மாறிட்டே இருக்கும். இங்க தான் நம்ம ஸ்டே பண்ண போற 10 பிளேஸ். ஆக்சுவலா இப்போ கார்ப்பரேட் கம்பெனிலருந்து 20, 30 பேர் ஒண்ணா புக் பண்ணி வந்தாலும் பக்கத்துல போட்டு குடுத்துருக்காங்க. இதுவே நீங்க ஃபேமிலியா வரீங்கன்னா, உங்களுக்கு தனியா செப்பரேட்டா போட்டு குடுத்துருவாங்க பிரைவசியா. கப்பிள்ஸா வந்தாலும் ஃபேமிலியா வந்து தனியா வேணும்னா, நமக்கு எந்த ஸ்பேஸ்ல வேணுமோ அங்க போட்டு குடுத்துருவாங்க. ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு லேக் வியூ இருக்கும். பிளேஸ சுத்தி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்க. அவ்ளோ பிரைவசியா இருக்கும். இன்னொன்னு மைண்டுக்கு ரிலாக்ஸா இருக்கும். நீங்க கொடைக்கானல்ல ஸ்டே பண்ணா கூட அவ்ளோ டிராஃபிக்கு, ஹாரன் சவுண்ட் அதிகமா இருக்கும். இங்க ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருக்கும். டென்ட் கேம்ப் ஸ்டே மட்டும் கிடையாதுங்க. ஏ ஃப்ரேம் ஸ்டே இருக்கு, ஹட் ஹவுஸ் ஸ்டே இருக்கு, இது காட்டேஜ் ரூம் ஸ்டே இருக்கு. ஸோ அது உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம ட்ரெக்கிங் போறோம். வாட்டர் ஃபால் ட்ரெக்கிங். வந்த டயர்டுக்கு இப்போ இந்த வெயில்ல ஒரு குளியல போட்டா தான் சூப்பரா இருக்கும். வாட்டர் ஃபால் ட்ரெக்கிங் கிளம்பியாச்சுங்க. போற வழியெல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குட்டி குட்டி ரிவர கிராஸ் பண்ணி போற மாரி, மரத்து மேல ஏறி போற நெறைய அட்வென்ச்சரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் விர்ச்சுவலா டிராவல் பண்ணுங்க. ப்ரோ கம் ஆன் வந்துனா சூப்பரா வந்துக்கலாம். நீ போய் புதுசா அங்கால சில்லு மாதிரி தண்ணி இருக்கு. சூப்பரா குளிச்சுடா. பாசே ஒரு கொட கொண்டு வந்து மேல ஊத்திக்கினா வாங்க. ஓ இங்க சூப்பர். சொன்ன மாரியே வர வழி ஃபுல்லா செம்ம ஃபன்னா தாங்க இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாவும் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நடுவுல தண்ணி வருது. திடீர்னு மரத்து மேல ஏறுற மாரி இருக்கு. திடீர்னு மரத்துக்கு அடியில குனிஞ்சு போற மாரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸா நீங்க வந்தீங்கன்னா, செம்மையா என்ஜாய் பண்ணலாம். செம்மையா வைப் பண்ணலாம். எல்லாம் நீங்க ஃபேமிலியா, கப்புள்ஸா வந்து தாராளமா என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு கைடு வச்சு சேஃபா, செக்யூரா கூட்டு வந்துருவாங்க. இங்க பசங்கலாம் வந்திருக்கனால ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டி இந்த மரத்து மேலலாம் ஏறி கூட்டு போறாங்க. மத்தபடி நீங்க ஃபேமிலியாலாம் வந்தா நார்மலா தான் கூட்டு போவாங்க. ஓகேங்க. இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி, ட்ரெக் பண்ணி அந்த வாட்டர் ஃபால்ஸ பார்க்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவேட்டா தான் இருக்கும். ஸோ கீழ போயிட்டு கேமரா, ஃபோன்லாம் ஓரமா வச்சுட்டு குளிச்சு என்ஜாய் பண்ணலாம்.
வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்துட்டுமே செம்ம பசியாக இருக்கும். ஸோ வந்த உடனே லஞ்ச் ரெடியாக இருக்கும். எப்போவுமே நான்வெஜ் மெனு தான் இருக்கும். பட் இந்த டீம் வந்து லஞ்சுக்கு வந்து எங்களுக்கு வெஜ் மீல்ஸ் குடுத்துருங்கன்னு கேட்டிருப்பாங்க போல. அதனால வெஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து வெஜ் மீல் ப்ரொவைட் பண்றாங்க. யூசுவலான மெனு வந்து பார்த்தீங்கன்னா, கீ ரைஸு, சிக்கன் கிரேவி, சிக்கன் அந்த மாரி தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்க நீங்க ஃபுட்டையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாரி ஃபுட் வேணும்னு சொல்றீங்களோ, அதுக்கேத்த மாரி ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அண்ட் லஞ்ச் பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஹாட் வாட்டர், கோல்ட் வாட்டர் 2மே கேன்ல ஊத்தி ப்ரொவைட் பண்ணி, ஹேண்ட் வாஷுமே பக்கத்திலேயே இருக்கும். அண்ட் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வாக்கிங் போறதுக்கு ரிலாக்ஸா வாக்கிங் ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் அவங்களுக்கு வாக்கிங் போக புடிக்கல அப்படின்னா, இன்டோர், அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க அவங்களே. உங்களுக்கு புடிச்சமான கேம்ஸ நீங்களே டீம் செலக்ட் பண்ணி விளையாண்டுக்கலாம். இங்க வந்து டீம்ஸ் எல்லாமே வந்து வாலிபாலு, அண்ட் கிரிக்கெட்டு, கேட்ச் அண்ட் கேட்ச், ஃபுட்பால்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புடிச்ச கேம்ஸ்லாம் எடுத்து விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. நானுமே முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஒரு சைடு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் டீம் மாரி நானும் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். கேட்ச் அண்ட் கேட்ச் ப்ளே பண்ணேன். அண்ட் வாலிபால் ப்ளே பண்ணேன். ஷட்டில் ப்ளே பண்ணேன். ஸோ இங்க என்னன்னு ஒரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் நெறையாவே இருக்குங்க. இப்போ கிரிக்கெட் விளையாடுறவங்க தனியா அந்த சைடு கிரிக்கெட் விளையாடலாம். வாலிபால் விளையாடுறவங்க யாருக்கும் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாது. இதுல ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்தது எதுக்குன்னே மறந்து சும்மா ஃப்ரீ டைம்ல ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லி நைட் லைட்டு போற வரைக்கும் எல்லாமே ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோ அவங்களே மறந்து என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. நானுமே அத என்ஜாய் பண்ணி பார்த்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இங்க பாருங்க நைட் லைட்டு போட்டாச்சு. 6:30க்கு லைட்டு போட்டாச்சு. மதியானம் ஸ்டார்ட் பண்ண கேம் எல்லாருமே அவங்க பாட்டுக்கு ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா ஈவினிங் வந்து 5:00 சன்செட் ட்ரெக்கிங் கூட்டு போவாங்க. வந்த எல்லாருமே கேம்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்டா ப்ளே பண்ணிட்டு இருந்தாலும் ட்ரெக்கிங் யாரும் வரலன்னு சொல்ட்டாங்க. நான் மட்டும் வீடியோக்காண்டி வந்து சன்செட் ட்ரெக்கிங் வந்து பார்த்தேன். அவ்ளோ சூப்பரா இருந்தது சன்செட் ட்ரெக்கிங்கு. ஸோ சன்செட் ட்ரெக்கிங் முடிச்சு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்நாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பக்கோடா இருக்கும், டீ இருக்கும், இல்லன்னா பஜ்ஜி, டீ இருக்கும். ஸோ ஈவினிங் அடிக்கிற குளிருக்கு வந்துட்டு பக்கோடாவும், டீயும் வேற லெவல்ல இருந்தது. ட்ரிப்போட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் இங்கே எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்கோ எல்லா இடத்துலையும் லைட் போட்டு வச்சிருக்காங்க. இந்த லேக்கை சுற்றி லைட் போட்டிருக்காங்க. கேம்பிங்கை சுற்றி லைட் போட்டிருக்காங்க. நீங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்தால் நீங்கள் சேஃப்டி பற்றி ஒரி பண்ணிக்க தேவையே இல்ல. அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூரா தான் இருக்கும். டைம் போனதே தெரியலங்க. இப்போ தான் மார்னிங் வந்த மாரி இருக்கு. வாட்டர் ஃபால்ஸ் போன மாரி இருக்கு. சாப்பிட்ட மாரி இருக்கு. அதுக்குள்ள நைட் ஆயிடுச்சு. ஸோ நைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பகல் மாரி அவ்வளோ லைட்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா, அவ்வளோ லைட்ஸ் இங்க இருந்தது. அதனால சொல்லிட்டே இருக்கேன். ஸோ நைட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேம்ப் ஃபயர், டிஜே மியூசிக், பார்பிக்யூ சிக்கன் எல்லாமே அவங்களே லைவா பண்ணி குடுத்துருவாங்க. உங்களுக்கு போடுற கேம்ப் ஃபயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, பார்பிக்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. ஆட்டம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் டின்னர் டைம் வந்துச்சு. டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, ரைஸு, பார்பிக்யூ சிக்கன் ஸோ இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. பார்பிக்யூ சிக்கன் தாங்க வேற லெவல்ல இருந்தது. ரொம்பவே டேஸ்ட்ஃபுல்லா இருந்தது. ஸோ டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம்னு நெனைப்பீங்க. அதுதான் கிடையாது. நைட் ட்ரெக்கிங் இருக்குங்க. ஸோ நைட் ட்ரெக்கிங் கிளம்பியாச்சு. வேன்ல நம்மள ட்ரெக்கிங் கூட்டு போவாங்க. அனிமல் ஸ்பாட் பண்றதுக்காண்டி செம்மவே அட்வென்ச்சரா இருந்தது. ரொம்பவே பயமாவும் இருந்துச்சு, சூப்பராவும் இருந்துச்சு. ஸோ இப்படியே பார்த்துட்டே இருங்க. ஏதாவது அனிமல்ஸ் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. நைட் ட்ரெக்கிங் ரொம்ப சூப்பராவே த்ரில்லிங்கா, அட்வென்ச்சரா இருந்துச்சுங்க. அவ்ளோ த்ரில்லா இருந்தது. ஸோ அத சொல்ல வேர்ட்ஸே இல்ல. அத ரியலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா தான் முடியும். உங்களுக்கு லக் இருந்தா இன்னும் நெறைய அனிமல்ஸ் பார்க்கலாமா? காட்டு எருமை, காட்டு மானு, நெறைய அனிமல்ஸ் சொன்னாங்க. அது எல்லாமே ஸ்பாட் பண்ணலாமா? அது உங்க லக்க பொறுத்து இருக்கு. நைட் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் ட்ரெக்கிங் இருக்குங்க. 5:30 டூ 6:00 எந்திரிச்சிங்கன்னா அழகான சன்ரைஸ் ட்ரெக்கிங் கூட்டு போவாங்க. அடிக்கிற குளிர்ல எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஒர்த்தா இருக்கும். மார்னிங் சன்ரைஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் கேம்ப் வந்ததுக்கப்புறம் சூடா டீ ரெடியா இருக்கும். டீ முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து பிரெட் ஆம்லெட், மேகி அந்த மாரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இந்த டீம் வந்து எங்களுக்கு இட்லி, சட்னி, சாம்பார் இந்த மாரி வெரைட்டி வேணும்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாரி கஸ்டமைஸ் பண்ணி இட்லி, சட்னி, சாம்பார் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு என்ன வேணுமோ அத நீங்க அப்புறம் சொன்னீங்கன்னா, அதுக்கேத்த மாரி ரெடி பண்ணி குடுப்பாங்க. யூசுவலாவே இந்த குளிருக்கு பிரெட் ஆம்லெட், மேகி செம்ம சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த பூம்பாறை 10 கேம்ப் பேக்கேஜ் நீங்க புக் பண்ண நெனச்சா டிஸ்கிரிப்ஷன்ல
ஃபுல் டீட்டெயில்ஸ் குடுக்குறேன். கான்டாக்ட் நம்பர் குடுக்குறேன். மறக்காம கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்கேஜ்ல உங்களுக்கு 3 டைம்ஸ் ஃபுட், ஈவினிங், மார்னிங் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், கேம்ப் ஃபயர், பார்பிக்யூ சிக்கன், இது இல்லாம வாட்டர் ஃபால் ட்ரெக்கிங், சன்செட் ட்ரெக்கிங், நைட் சஃபாரி, மார்னிங் சன்ரைஸ் ட்ரெக்கிங், பூம்பாறை டூ பிக்கப் ட்ராப் எல்லாமே அவங்களே பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரீ புக் பண்ணுங்க. அதான் உங்களுக்கு பெட்டர் ஆஃபர் கிடைக்கும். நீங்க 1 டே 2 டேஸ்க்கு முன்னாடி ஆன் ஸ்பாட் புக் பண்ணுச்சுனா உங்களுக்கு ஆஃபர்ஸ் எதுவும் கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே கால் பண்ணி நீங்க அட்வான்ஸ் குடுத்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு பெட்டர் பிரைஸா குடுப்பாங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான தட்டி விட்டுருங்க. அப்ப நான் அப்லோட் பண்ற வீடியோ எல்லாமே நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நெறைய பட்ஜெட் வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ஊட்டி, கொடைக்கானல், மூணார்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான தட்டி விட்டுக்கோங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட் நல்ல வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென் பாய். டேக் கேர்.